குட் மார்னிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th சயின்ஸில் 22nd சாப்டரு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பார்த்திங்கன்னா ஒரு டெக்னிக்கு ஆஃப் கலெக்டிங் அண்ட் ஸ்டோரிங் ரெயின் வாட்டர் ஃபார் ஃப்யூச்சர் யூசஸ். நம்ம ஃப்யூச்சருக்கு தேவையான தண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறோம். இட் இஸ் அ ட்ரெடிஷ்னல் மெத்தடு. இது வந்து பார்த்திங்கன்னா பழைய காலத்து மெத்தடு ஆஃப் ஸ்டோரிங் ரெயின் வாட்டர் இன் underground tank, pond, lake, check dam and used in futures. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய காலத்து மெத்தடு. அண்டர்கிரவுண்டு டேங்க்கு, பாண்டு, லேக்கு, டேம் அந்த மாதிரிலாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ரெயின் வாட்டரை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். வேணுங்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம். The main purpose of rainwater harvesting is to make the rainwater just recharge மாதிரி. நம்ம கிரவுண்ட் லெவலுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ரீசார்ஜ் இருந்ததுன்னா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம வாட்டரை வந்து ரீயூஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியும். ஓகேங்களா? அப்போ அந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். மெத்தட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 மெத்தடு கொடுத்துருக்காங்க. அதில் ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்திங்கன்னா ரூஃப் டாப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். அதாவது அந்த ரூஃப் நம்மளுடைய மேலே வீட்டுக்கு மேலே இருக்கும் இல்லையா ரூஃபு, அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெயின் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணி அந்த கலெக்ட் பண்ணுற வாட்டர் எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம மறுபடியும் ரீயூஸ் பண்ண போகிறோம். த ரெயின் வாட்டர் ஃபால்ஸ் ஆன் த ரூஃப் ஆஃப் ஹவுசஸ்ஸு, அப்பார்ட்மெண்ட்டு, கமர்ஷியல் பில்டிங் எக்ஸெட்ரா ஆர் கலெக்டட் அண்ட் ஸ்டோர்ட் இன் த சர்ஃபேஸ் டேங்க் ஃபார் த டொமஸ்டிக் பர்பஸ். நம்ம அது எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், ஒரு பைப் லைன்லேயோ இல்லை வந்து ஒரு பைப்ஸ்லேயோ வச்சு என்ன பண்ணுறோம், அங்கேருந்து வர தண்ணி எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி சர்ஃபேஸ் டேங்க்குக்கு நம்ம அனுப்புகிறோம். ஓகேங்களா? ஜஸ்ட்டு இங்கே பாருங்கள், இந்த இமேஜில் உங்களுக்கு தெரியும். இதில் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பைப் லைன் கொடுத்துருக்கான். அந்த பைப் லைன் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா மழை தண்ணியை ஃபுல்லாக இங்கே வர தண்ணி எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கார்டன் ஏரியா கொடுது. அதே போல் அதை பம்ப் பண்ணி சர்ஃபேஸ் டேங்க்கு விடுது, மறுபடியும் அதை ரீயூஸ் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஒரு எக்ஸாம்பிள் டயக்ராம் கொடுத்துருக்கான். அதே போல் ரீசார்ஜ் பிட்டுனா குழி இல்லைங்களா? இன் திஸ் மெத்தடு த ரெயின் வாட்டர் இஸ் ஃபஸ்ட்டு கலெக்டட் ஃப்ரம் த ரூஃப் டாப்பு or open space and it is directed into the pits. எது மூலியமாக போகுது அப்படின்னா பைப்லைன் மூலியமாக போகுது. அந்த வர குப்பை எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி நம்ம அதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிரவுண்ட் வாட்டர் டேங்குக்கு அனுப்ப போகிறோம், இல்லைனா குழிக்கு அனுப்ப போகிறோம். ஓகேங்களா? அதே போல் பீப்புள் லிவிங் இன் த ரூரல் ஏரியா, கிராமப்புறத்துலலாம் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெயின் வாட்டரை வந்து எப்படி சேமித்து வைப்பாங்க அப்படின்னா அதில் ஒரு சில மெத்தடில் சேமித்து வைப்பாங்க. டிகிங் ஆஃப் டேங்க் ஆர் லேக்ஸ், ஏரிலாம் இருக்கும் இல்லைங்களா, அது ஏரியில் நம்ம வர தண்ணி எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேஸ்ட் வாட்டர் எல்லாத்தையுமே அதை கொண்டு போய் உள்ளே ஸ்டோர் பண்ணி வேணுங்கும் போது யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஒரு ஏரியோட இன்னொரு ஏரி வந்து கனெக்ட் ஆகிருக்கும் இல்லைங்களா? அதே போல் ஊரனைஸ், தேர் இஸ் அ ஸ்மால் பாண்ட் டு கலெக்ட் த ரெயின் வாட்டர். The water is used for various domestic purpose, drinking, washing and bathing. The pond cater the nearby villages. நம்ம வில்லேஜுக்கு பக்கத்தில் இருக்கிற இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணுறோம், ஜஸ்ட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். அதே போல் அட்வான்டேஜஸ், என்னென்ன அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஓவர்கம் தி ரேப்பிட் டிப்ளீஷன் ஆஃப் அண்டர்கிரவுண்ட் வாட்டர் லெவல். அண்டர்கிரவுண்ட் வாட்டர் லெவல் ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம இந்த மாதிரிலாம் சேவ் பண்ணி வச்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். செகண்ட் பாயிண்ட்டு, டு மீட் த இன்க்ரீஸ் டிமாண்ட் ஆஃப் வாட்டர். தண்ணி தேவை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்த மாதிரி சேமித்து வச்சுருந்தோம்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெடியூஸ் ஃப்ளோட்ஸ் அண்டு சாயில் எரோஷன். நிறைய வெள்ளம் வருது, அதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ரெயின் வாட்டரை வந்து நம்ம சேமித்து வச்சுக்கலாம். அதே போல் சாயில் எரோஷன், மண் அரிப்பு எல்லாமே வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா அதெல்லாம் ஸ்டாப் ஆகுது. reduces floods and soil erosion.
Next, fourth point, water stored in ground is not contaminated by humans and animal waste, and hence they can be used for drinking purpose also.